அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா லீனியர் அல்ஜிப்ரால வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ டோட்டலா 6 கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். இஃப் ஏ இஸ் அ 3/3 மேட்ரிக்ஸ் சச் தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்றது என்ன மேட்ரிக்ஸ் தெரியணும். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ். அதாவது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மேட்ரிக்ஸ்க்கு நேம் வந்து ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ கேன் பி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏகன் வேல்யூஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏக்கு பதிலாக லாம்டா ரீப்ளேஸ் பண்ணுங்க. லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு லாம்டா. லாம்டா ஸ்கொயர் மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு ஜீரோனா லாம்டா டைம்ஸ் லாம்டா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ லாம்டாவோட வேல்யூஸ் 0 ஆர் 1 தான். ஸோ அப்போ இந்த ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் நீங்க பார்க்கறச்ச ஒன்று 0 இருக்கலாம் இல்லைனா 1 இருக்கலாம். இப்போ 0 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னா ஏ ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். ஒரு 3/3 நீங்க கன்சிடர் பண்ணாலும் 0 மேட்ரிக்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே. ஸோ அப்போ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் ஏகன் வேல்யூ அது 1 வர மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஏகன் வேல்யூ 1 0 0 0 1 0 0 0 இதெல்லாம் ஏகன் வேல்யூஸ் 1 வர்றது. ஓகே. ஸோ இது மட்டும் தானா வேற 0 1 வர மாதிரி கொடுங்க ஏகன் வேல்யூஸ் 0 1 0 1 இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா இது 0 என்ட்ரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான். ஸோ இதனுடைய ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 1 இதனுடைய ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 இதனுடைய ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் தான். அப்போ ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு ஏகன் வேல்யூஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? ஒன்று 0 இருக்கலாம் இல்லைனா 1 இருக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க பாசிபிலிட்டிஸ். சொல்லிக்கலாம் பாருங்க. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போ லாம்டா இஸ் ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் லாம்டா சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதில் வந்து ஏகன் வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு 0 1 வந்து நிற்கும். அடுத்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இது நிறைய கொஸ்டினாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்னன்னா R2 எப்படி இருக்குன்னா 2 டைம்ஸ் R1ஆகவும் இருக்கு. R3 எப்படி இருக்குன்னா 3 டைம்ஸ் R1 இருக்கு. ஓகே. அப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் இருக்கு. R1 மட்டும் தான். அப்சர்வ் தட் R2 equal 2 times R1 and R3 equal 3 times R1. Therefore இந்த 2 ரோஸ்மே லீனியர்லி டிபெண்டன்ட். ஒரே ஒரு தான் இண்டிபெண்டன்டா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 1. அடுத்து it is a map from R3 to R3 by a linear transformation such that T of x equal to Ax. When A is invertible அப்படின்னா இது வந்து 1 1 onto இருக்கணும். இன்வெர்டபிள்னா பைஜெக்டிவ் மேப்னு அர்த்தம். ஸோ பைஜெக்டிவ் மேப்னா இது வந்து 1 1ஆகவும் இருக்கும் ஆன்டுவா இருக்கும். போத் 1 1 onto. A is invertible இருந்தால் determine not equal to 0 இருக்குன்னு அர்த்தம். determine not equal to 0 வந்தால் அது வந்து invertible matrix. அதாவது அது வந்து 1 1 இருக்கு ஆன்டுவா இருக்கு. ஸோ 1 1னா கர்னலுடைய வேல்யூ வந்து 0வா இருக்கும். சிங்கிள்டன் 0 மட்டும்தான். டைமென்ஷன் வந்து 0. ரேங்க் வந்து ஃபுல் ரேங்காக வந்துடும். அடுத்து the nullity of 4x5 matrix A is 2ன்னு சொல்லிட்டாங்க. தென் the rank of A கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது 4x5ன்னா R5லேருந்து R4க்கு மேப்னு அர்த்தம். என்னுடைய நல்லிட்டி இப்போ நல்லிட்டி ரேங்க் தான் கேட்குறாங்க. நல்லிட்டி கொடுத்துட்டாங்க. என்னது 2 கொடுத்துருக்காங்க. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் நல்லிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டைமென்ஷன். ஸோ நல்லிட்டி வந்து 2, டைமென்ஷன் வந்து உங்களுக்கு 5. ஏன்னா 4x5னா R5லேருந்து R4 போகுது. அப்போ ரேங்க் தான் கேட்குறாங்க. அப்போ ரேங்க் என்ன கிடைக்கும்? 5 - 2. அப்போ ஆன்சர் 3 வரும். ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. Which of the following is ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சொல்லி கேட்குறாங்க. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் என்ன? A transpose A equal to I. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். A டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 - 1 1 0ன்னு வந்து நிற்கும். ஏவோட மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். அடுத்து வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ் ஓவர் ஆர் ஆஸ் அ டைமென்ஷனான்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஜென்ரல் எப்படி இருக்குன்னா ஏபி அதாவது 2x2 மேட்ரிக்ஸ் பண்ணிருக்கு. ஏபிசி ஓகே 3 என்ட்ரிஸ் தான் கொடுக்க முடியும். இதில் பாருங்க அது ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏபி பிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் என்ன கிடைக்கும்? அகைன் ஏபி பிசின்னு கிடைக்கும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்குது. எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ வேரியபிளாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஃப்ரீ வேரியபிளாக இருக்கிறது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது அதாவது ஏ 3 வேரியபிள் உங்களுக்கு வரும் பாருங்க. ஏ பிசி டோட்டலாக 3 வேரியபிள். இந்த 3 வேரியபிள் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் சிமெட்ரிக் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்துடும். அந்த உட்கார வைக்கிற எலமெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஏ எலமெண்ட்ஸில் நீங்கள் எது வேணால் பிக் பண்ணிக்கலாம். பி எலமெண்ட்ஸில் நீங்கள் எது வேணால் பிக் பண்ணிக்கலாம். சி எலமெண்ட்ஸில் எது வேணால் பிக் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு 3 ஃப்ரீ வேரியபிள் இருக்கு. ஓகே. அப்போ டைமென்ஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். சப்போஸ் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செட் ஆஃப் ஆல் 3x3 மேட்ரிக்ஸ் அது வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணும். அதாவது சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் 3x3 சிம்மெட்ரிக் மேட்ரிசஸ் ஓவர் ஆர் வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸை ஃப்ரேம் பண்ணும். அந்த வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷனாக வரும்.
அதே போல் n கிராஸ் n மேட்ரிக்ஸோட வெக்டர் ஸ்பேஸ் நான் வரும். புரியுதுங்களா? n கிராஸ் n சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஓவரால் அது வந்து ஒரு ரியல் வெக்டர் ஸ்பேஸாக ஃபார்ம் பண்ணணும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் n by n ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ். அப்போ அதனோட டைமென்ஷன் நான் வரும். கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேரியபிள்ஸை எவ்வளோ ஃப்ரீ பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா போதும். வேறு எதுவும் கிடையாது. 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எவ்வளோ வரும், n by n மேட்ரிக்ஸ்க்கு எவ்வளோ வரும், அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். இதிலே ஆன்சர் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 வேரியபிள் 4 என்ட்ரிஸ்க்கு வந்து 3 என்ட்ரிஸ் வந்து நீங்கள் ப்ரீ என்ட்ரிஸ் கொடுக்குறீங்க. ஓகே, அந்த 3 என்ட்ரிஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக கொடுத்துடலாம். அப்போ ஒரு n by n மேட்ரிக்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3/3 போடுங்க, அப்புறம் 4x4 போடுங்க, அப்புறம் 5x5 போடுங்க. இதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஷின்லாம் ரொம்ப பேசிக் கொஷின் தான். இதுவுமே நீங்கள் ஏஆர்பி எக்ஸாமில் எக்ஸப்ட் பண்ணலாம். இது வேரியஸ் சிஎஸ்ஐ நெட் டிக்கெட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஃபுல் செட்டு காம்போ, அதாவது 7 புக்லெட் கொடுப்பேன். எம்சிக்யூஸ் கிட்டத்தட்ட ஒரு 8000 ப்ராப்ளம் இருக்கும். அந்த புக்லெட்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அந்த புக்லெட் வேணும்னா நீங்கள் 7 புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. சார் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா? ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்க, டெஸ்ட் பேட்சும் அட்டன் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் தனியாக கொடுக்குறேன், 7 புக்லெட் எம்சிக்யூஸ். அதுவுமே நீங்கள் உங்களுக்கு 2 ஆஃபர் இருக்குது. ஃபுல் செட்டு வித் டெஸ்ட் பேட்ச் வேணுமா, எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட் பேட்ச் வேணுமா, இது 2 இது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த புக்லெட்ஸை புக் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணுங்கள். சார் எக்ஸாம் வருமா, நிறைய பேர் டவுட்டாக கேட்குறாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரும். ஸோ அது வரைக்குமே நான் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் கொடுப்பேன், கிளாஸஸ் போட்டுட்டே வருவேன். ஸோ சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் ஒரு 300 வீடியோ கொடுத்துட்டேன். பிளேலிஸ்ட்டில் நிறைய அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.